இவளோட கள்ளக்காதல் உறவுக்கு இடையூறா இருந்த இவளுடைய பொண்ணையே இவ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கா. இது எங்க நடந்திருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டம் காரைன்ற கிராமத்துல இருக்க சமத்துவபுரம் அப்படின்ற ஏரியால தான் நடந்திருக்கு. நிஷாந்தினி குணசேகரன் அப்படின்ற 2 பேருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. இவங்க 2 பேருக்கும் 9 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த நிஷாந்தினின்றவங்க தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இவங்க அந்த 9 வயசு பொண்ணை வச்சுட்டு இவங்களுடைய பெற்றோர் வீட்டுல வசித்து வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த நாள் அப்போ நிஷாந்தினி என் பொண்ணு நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கினா, இப்போ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டோட நைட்டா கூட்டு வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ்லாம் அந்த 9 வயது சிறுமியை செக்அப் பண்றாங்க. ஆனா அந்த 9 வயது சிறுமி இறந்து போயிடுது. அது மட்டும் இல்ல, அந்த 9 வயது சிறுமியுடைய கழுத்துல யாரோ பிரஷர் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அந்த சிறுமி இறந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ்லாம் நிஷாந்தினி மேல சந்தேகப்படுறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிஷாந்தினியுடைய தாய் மாமா ஆல்ரெடி நிஷாந்தினி மேல சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் நிஷாந்தினியை விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, நிஷாந்தினிக்கும் சமத்துவபுரத்துல இருக்க மணிகண்டன்ற ஒரு டிரைவருக்கும் 2 பேருக்கு இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேருடைய கள்ள தொடர்புக்கு நிஷாந்தினியுடைய 9 வயசு மகள் இடையூறா இருந்ததுனால இந்த நிஷாந்தினி அந்த 9 வயசு பொண்ண கழுத்தை நெரிச்சே இவ கொன்னு இருக்கா. அதுவும் கேவல கள்ள காதலுக்காக இவ பெத்த பொண்ணையே இவ கொன்னு இருக்கா. ஏண்டா இங்க என்னதாண்டா நடக்குது? கள்ள காதலுக்காக தான் பெத்த புள்ளையே கொல்றதுன்றது இப்போ தொடர்ச்சியா இங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் இது மாதிரி ஒரு நடந்திருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.